ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி காலையில எந்திரிச்சோனே டீ குடிக்கிறது, ஈவினிங் டீ குடிக்கிறது, நமக்கு எப்போலாம் தோணுதோ அந்த டைம்லாம் டீ குடிக்கிறது. அதனால ரீசென்ட் டேஸாவே ஸ்டொமக் பெயின் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அதனால கொஞ்ச நாள் டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பால்வாடியில தம்பிக்கு கிடைக்கிற சத்து மாவ வச்சு கூழு மாரி கிண்டி காலையில டெய்லி நானும், என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் இனி என் 3 பேர் சேர்ந்து குடிச்சிருவோம். நமக்கும் ஹெல்த்தி, அப்புறம் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தி. அதனால சரி ஓகே ரெகுலரா அதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி காலையில கூழு மாரி நான் செஞ்சுருவேன். பக்கத்துல அம்மா வந்து காட்டுலேருந்து கீரை பறிச்சுட்டு வந்தாங்களாம். நெறைய கீரை மிக்ஸிங். அதனால பறிச்சுட்டு வந்து எனக்கும் குடுத்துருந்தாங்க. சரி ஓகே அதையே பருப்பு போட்டு கடைஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கீரை கடையல் பண்ணிட்டு, வாழைக்கா பொரியல் செஞ்சுட்டேன். அப்புறம் வந்து இங்கே 15 நாள், 20 நாளைக்கு ஒரு தடவ தான் நல்ல தண்ணி வரும். அந்த டைம்ல நம்ம புடிச்சு வச்சுக்கணும். நாங்க லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிட்டோம் தண்ணி வரும்போது. அதனால 2 டேஸ், 3 டேஸ்க்கு ஒன்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெளியில போய் தண்ணி புடிச்சுட்டு வருவாங்க. உங்க ஏரியால எப்படி தண்ணி வரும்? எத்தன டேஸ்க்கு ஒன்ஸ் வரும்னு சொல்லுங்க. அப்படியே தம்பிக்கு காலையில கூழு ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தம்பிய ரெடி பண்ணிட்டு, பால்வாடிக்கு கூட்டிட்டு போயிருவேன். காலையில லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நாங்க கிளம்புவோம். ஏன்னா, நாங்க அங்க போயிட்டோம்னா, லஞ்ச் டைம்ல தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் நான் செய்ய முடியாதுன்ட்டு, செஞ்சு வச்சுட்டு தான் போவேன். அங்கேயே ஸ்கூல்லயே வந்து தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிருவேன். ஊட்டிட்டு 1:30 போல வீட்டுக்கு வருவோம். வந்தோனே தம்பி தூங்கிருவான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் குடுத்துட்டு விளையாட வச்சுட்டுருப்பேன். அவங்க அப்பா வந்துருவாங்க 6:30க்கு. அதோட தம்பி ஃப்ரீ ஆயிருவான். பால்வாடிக்கு அனுப்பாம வீட்ல வச்சிருந்தோம்னா, தனியாவே இருந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயி நம்மளையும் டென்ஷன் பண்ணுவான். அங்க போனா குழந்தைங்களோட ஜாலியா இருப்பான்.